அதிமுக மூத்த தலைவர்கள்ல ஒருவரான அன்வர் ராஜா திடீரென திமுகவுல இணைந்திருப்பது பாத்தீங்கன்னா, அதிமுக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் என பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது. திமுகவுல இணைந்த அடுத்த நிமிடமே அன்வர் ராஜா சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா, அதிமுக அடிமட்ட தொண்டர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. அதாவது அன்வர் ராஜா பாத்தீங்கன்னா, அதிமுகவுல மிக அறியப்பட்ட ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆர் காலம் தொட்டு அம்மையார் ஜெயலலிதா காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குட்புக்ல இருந்தவர். அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய 2 பேரோட குட்புக்ல இருந்தவர் தான் அன்வர் ராஜா. இவர் 1986ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தல்ல வெற்றி அடைந்து அரசியல் பயணத்தை தொடங்கினவரு. எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கிய ஒரு நபரா விளங்கினவரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1986 காலகட்டத்துல அதிமுக ஆட்சி மன்ற குழு 13 பேர் கொண்ட குழுவை வந்து எம்ஜிஆர் அமைச்சிருந்தாரு. அந்த குழுல இருந்த 11 பேர் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள். அமைச்சர்கள் இல்லாத 2 பேர் யாராருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் அன்வர் ராஜாவும் தான். அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட ரொம்ப குட் புக்ல இருந்தவர் தான் அன்வர் ராஜா. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அன்வர் ராஜா பாத்தீங்கன்னா ஜானகி இது அணியில இணைந்தாரு. ஜானகி அணியில இருந்து 1989ஆம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வலுவடையுது. அதுல வந்து அன்வர் ராஜா சேர்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட குட்புக்லையும் இருந்தவர். அதன் அடிப்படையில தான் 2001ல ஜெயலலிதா அவருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பளிக்கிறாங்க. வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற உடனே அவருக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்து அழகு பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரா இருந்தாரு. அதன் பிறகு நாடாளுமன்ற தொகுதி வாய்ப்பும் வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதுலயும் வெற்றி பெற்றாரு. அந்த அளவுக்கு ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரோட நம்பிக்கைக்குரிய ஒரு குட்புக்லையும் இருந்தவர் தான் அன்வர் ராஜா. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அன்வர் ராஜா பாத்தீங்கன்னா அதிமுகவுல ஓரம் கட்டப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, அன்வர் ராஜா ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி இணையணும், எக்காரணம் வந்து அதிமுக கூட்டணியில இணையக்கூடாது அப்படின்னு இந்த கருத்துக்களை சொல்லிட்டே இருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இருந்தனால அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கினார். 2021ல கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2023ல மறுபடியும் கட்சியில இணைந்துட்டார். அதிமுகவிலேயே அன்வர் ராஜா இணைந்தாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரா, தொடர்ச்சியா ஒரு கருத்தை சொல்லிட்டே இருந்தாரு. பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கிறது சரியில்லை, பாஜக கூட கூட்டணி வச்சா நம்ம கட்சியவே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு. அது பாஜக கூட கூட்டணி இல்ல, ஒட்டுமில்ல உறவு இல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்ன போது அதை முதல்ல வரவேற்றவரும் அன்வர் ராஜா தான் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல ரொம்பவும் உன்னிப்பா இருந்த ஒரு நபர் தான் அன்வர் ராஜா. அதை தொடர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சது உடனே வந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு சொன்னதோட விமர்சனமும் செய்தாரு. அதாவது பாஜகங்கிறது ஒரு நச்சு பாம்பு, அது கூட வந்து கூட்டணி வைக்கிறது அது இதாகாது, அது வந்து சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காம போயிரும், அந்த அளவுக்கு கருத்துக்களை சொன்னாரு. அப்ப அது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கிட்ட பேட்டி எடுக்கிற போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அன்வர் ராஜாவோட நிலைப்பாடு, அவருக்கும் கட்சி கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா திடீர்னு இப்ப திமுகவுல போயிட்டு இணைஞ்சிட்டார். திமுகவுல இணைய போறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அன்வர் ராஜா அண்ணா அறிவாலயம் உள்ள போற வரைக்கும் வந்து இங்க அதிமுக சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் அண்ணா அறிவாலயம் உள்ள போயிட்டாரு. இவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க போறாருன்னு அப்படின்னு ஒரு தகவல் வந்த உடனே தான் அவசரமா அன்வர் ராஜாவை அதிமுகவுல இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா கடும் விமர்சனத்துக்குள்ளா இருக்குது. கட்சியில யாரு இருக்கா, என்ன செய்யறாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி கட்சியை வந்து ஒழுங்கா நிர்வகிப்பாரு. அதாவது சாதாரண ஒரு நிர்வாகி, ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் வந்து கட்சியில இருந்து வெளியில போறாருன்னா அது தெரியாம இருக்கலாம். ஆனா அதிமுகவுல மிகவும் முக்கிய முகங்கள்ல ஒருத்தவரா இருக்கக்கூடிய அன்வர் ராஜாவை வந்து கட்சியில இருந்து நீக்குனது, கட்சியில இருந்து போறாரு அப்படிங்கிறது கூட தெரியாம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. கடைசி நேரத்துல
அவர் வந்து திமுகவில் இணைய போறதுக்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து அவரை கட்சியில இருந்து நீக்கிறதுல என்ன பிரயோஜனம், அதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிமுக நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. சரி, இந்த அளவுக்கு வந்து அன்வர் ராஜா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து எம்ஜிஆர் மற்றும் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய 2 பேரோட நன்மதிப்பை பெற்றவர், நம்பிக்கைக்குரியவர், ஒரே குட்புக்ல இருந்தவர் அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி தென் மாவட்டங்கள்ல இஸ்லாமிய முகங்கள்ல ரொம்ப முக்கிய தலைவர் பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா. இவர் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம அதை தாண்டி முக்குலத்தவர்கள்ட்டையும் ரொம்ப நெருக்கமான ஒரு இது கொண்டவர். ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு நெருக்கத்தை கொண்டவர் தான் அன்வர் ராஜா. சோ தென் மாவட்டங்கள்ல அன்வர் ராஜாவோட முகத்தை வைத்து வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம அதை தாண்டி முக்குலத்தோர் இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை வந்து ஓரங்கட்டினால அதிமுகவுக்கு கணிசமான இந்த முக்குலத்தோர் வாக்கு வந்து இப்ப கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சி அதிமுக சரிவை சந்திக்குது. இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்ல அதிமுக இது எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்ற தேர்தல்கள்ல அதிமுக முக்குலத்தோர் வாக்குகளை வந்து பெறாமல் சரிவை சந்தித்ததுக்கு காரணம் வந்து இந்த விஷயம் தான் அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்வர் ராஜாவும், அதாவது தென் மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான இஸ்லாமிய தலைவர்கள்ல ஒருவரா இருந்த அன்வர் ராஜாவும் இப்ப கட்சியில இருந்து போனது அதிமுகவுக்கு பெரிய சரிவை கொடுக்கும், தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சரிவை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் தான் அன்வர் ராஜா. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் உணர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆரும் சரி அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை கொடுத்து வச்சிருந்தாங்க. முக்கியமான பொறுப்பு கொடுக்கலனாலும் தங்களோட குட்புக்களை தொடர்ச்சியா வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் தான் அன்வர் ராஜா. ஆனா அவர் வந்து இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறது ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தனாலதான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியில ஓரம் கட்ட வைக்கப்பட்டார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் வந்து அன்வர் ராஜா, ஜெயக்குமார், வீரமணி இந்த மாதிரி சில நபர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிமுக வந்து எக்காரணம் ஒன்றும் பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணா ஜெயக்குமாரே ஒரு விஷயம் சொன்னாரு, ராயபுரம் தொகுதியில நான் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுதான், இல்லைன்னா நான் தோக்கக்கூடிய ஆளே இல்லை, எனக்கு அவ்வளவு சதவீத வாக்கு வித்தியாசம்ல நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த மாதிரி நான் அந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா கொண்டு இது வீரமணி கொண்டு பல தலைவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாங்க. கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி இவங்களோட நெருக்குதல் காரணமா, ஏற்கனவே இடியில இருக்கக்கூடிய ஃபைட்ஸ் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சார் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அதனால அதிமுகவிலேயே பாஜகவுல கூட்டணி வச்சதுக்கு ஆதரவாகவும் பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு எதிராகவும் 2 வேற நிலைப்பாடுகள் இப்ப இருக்கிற அதிமுகவுல இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்து வெளிப்படையா பல நேரங்களில் தெரிஞ்சிருக்குது. அதுல ஒண்ணுதான் அன்வர் ராஜாவோட கருத்துக்களும். அதை தொடர்ந்து அவர் வந்து திமுகவுல இணைஞ்சதும். திமுகவுல இணைந்த உடனே அன்வர் ராஜா ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ஆரம்பம் தொட்டே சொல்லிட்டு இருக்கேன், பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறது ஆபத்து. பாஜக கூட அதனாலதான் வந்து ஜெயலலிதா வந்து எப்போ சொன்னாங்க, எந்த காலத்திலையும் வந்து நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னதுக்கு காரணமே அந்த அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு தான் இது பாஜக அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதிமுக கூட கூட்டணி பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சனால கண்டிப்பா வந்து இஸ்லாமிய வாக்குகள் கிடைக்காது. இஸ்லாமிய வாக்குகள் மட்டும் இல்லாம சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காது, அதிமுகவுக்கு கிடைக்காது. அதிமுக வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வரும் தேர்தலில் ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்த 10 நாட்கள்ல பாஜக தான் இங்க ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்காது. பாஜக அதிமுக இருக்கிற எல்லாரையும் விலைக்கு வாங்கி பாஜக அசால்ட்டா ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா ஒரு பெரிய குண்டை போட்டிருக்காரு. அன்வர் ராஜா விலகுனதே வந்து அதிமுக மேல்மட்ட தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அதுக்கு அன்வர் ராஜா சொன்ன கருத்து இருக்கு இல்லையா, அதிமுக வெற்றி பெற்றால் அடுத்த 10 நாட்கள்ல பாஜக தான் இங்க ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னது அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஓரளவுக்கு ஆட்டம் கொள்ள வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அன்வர் ராஜா ரொம்ப முக்கியமான கருத்துக்களையும் முக்கியமான சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி அவர் வந்து அணி மாறி இருக்கிறதும்
ரொம்ப, அதாவது அதிமுகவுல எல்லா மட்டத்திலையும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது எடப்பாடி பழனிசாமியே வந்து இப்ப கடைசி நேரத்துலதான் அவருக்கு தெரிஞ்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, அவர் அன்வர் ராஜா கட்சியில வந்து நீக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை உள்ளாக்கி இருக்குது. இது எல்லாத்தையும் இப்ப சேர்த்து இது வந்து அதிமுக எந்த அளவுக்கு சரிவை நோக்கி செல்லுதா, இல்ல வந்து பாஜக கூட்டணியில இணைந்தனால கண்டு வெற்றி முகம் தான் இருக்குதா, இந்த பக்கம் அன்வர் ராஜா திமுக இணைந்தனால அவருக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கும், அவரோட சொன்ன கருத்துக்கள் வந்து உண்மையா இருக்குமா, இல்ல வந்து அது தேர்தலுக்கு பிறகு அது பொய்ப்பிக்கப்படுமா அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.